வரைக்கும் தண்ணியில தான் முங்கி இருக்கு. சீரியஸா மாயமில்லை மந்திரமில்லை, ரெண்டு சைடும் காணல. நியர்பைல இங்கே தான் 1 கிலோமீட்டர் சம்திங் அப்துல் கலாம் நினைவு இடம் இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. பார்க்கலாம், முடிஞ்சாங்க போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஃபைனலி ராமேஸ்வரம் ரோட்டுக்கு ஏரியாச்சு. 50 கிலோமீட்டர்ஸ் போனால் தனுஷ்கோடி ஏரியா எல்லாம் பாருங்க, தண்ணியிலே ஊர் இருக்கு. ஃபுல் ஏரியா பாருங்க, ஜஸ்ட் சி கைஸ், செமையா இருக்கு ஏரியானா. அந்த சைடு ஆறு போகுது, அந்த இடத்துல தண்ணி ஆறெல்லாம் சேரும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு. எங்க ஊர்லயும் ஒரு இடத்துல இந்த மாதிரி இருக்கு, செம்மையா இருக்கும் அந்த ஏரியா. வெயிட் பண்ணுங்க, நான் முடிஞ்சா அங்க போய் விளாக் பண்றேன். சீக்கிரமா கன்னியாகுமரியில் விளாக் இதை கன்னியூ பண்ணி வரும் கண்டிப்பா. வீடு வரைக்கும் தண்ணியில தான் முங்கி இருக்கு. சீரியஸா நான் 2-3 வீடு பார்த்துட்டேன். வெயிட் பண்ணுங்க, அப்படி காமி. இங்க பாருங்க, ஸ்கூலுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா சரௌண்டிங் ஃபுல்லா தண்ணி. காய்ஸ், இதுதான் நியூ MT-15 நேரத்துக்கு எடுத்தது. ஸோ அதை எடுத்துகிட்டு தான் அப்படியே நியூவாக ரைடுக்கு கிளம்பிட்டோம். அதனால தான் எனக்கு கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஹலோ காய்ஸ், நான் இப்போ தான் 1 வருஷத்துக்கு அப்புறம் கடலை பார்க்குறேன். சீரியஸாக பீச் வியூ ஆஃப்டர் லாங் பேக். செம்மையாக இருக்குது, காற்று வேறு. இனி வயசில் ஓப்பன் பண்ணால் ஃபீல் பண்ணலாம் நல்லா, பட்டு பேசுகிறது எதுவுமே ரெக்கார்ட் ஆகாது. அதான் கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம கடலுக்கு நடுவில் போட்டிருக்கோம். இந்த சைடும் கடல், இந்த சைடும் கடல். ஃபர்ஸ்ட் டைமா இங்கே பாருங்க, மாயமில்லை மந்திரமில்லை, ரெண்டு சைடும் கடல். மாயமில்லை மந்திரமில்லை, ரெண்டு சைடும் கடல். செம்மையாக இருக்குது, வேற லெவலு. ஒர்த் ஃபார் விசிட்டிங். சீரியஸாகவே பாம்பன் பாலம் ஆனால் இருக்குது, அதுதான். ஓரமாக நிறுத்துங்களா? நிறுத்திக்கலாமா? வெயிட் பண்ண, அந்த இடத்து பக்கத்தில் நிறுத்திக்கலாம். ஓரங்கட்டலாம். ஓரங்கட்டியாச்சு. வேற லெவல். இங்க வேற லெவல்ரா. இதை பாரு, இதுதான் பாம்பன் பாலம். ஸோ நமக்கு ரோட்டுக்கு பேரலாக அந்த ட்ரெயின் ரயில் ட்ராக் வந்து ஃபுல்லாகி வரும். Always wanted more, can you hear me? ஃபுல் பாலம். அந்த இடத்துல வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன். எங்கள் பாலம் இப்போ நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி போகிற ரோட்டுக்கு ஏறிட்டோம். ஸோ இந்த ஸ்ட்ரைட்டாக போனால் தனுஷ்கோடி தான். ஸோ அதுதான் டிப் ஆஃப் த இந்தியான்னு சொல்லிக்கலாம். ஒரு ஐலாண்ட் மாதிரி அது. சம்திங் கட்சி மீட்டிங்லாம் நடக்குது. நிறைய வண்டி வந்ததும் பார்த்தேன், போனதும் பார்த்தேன். நியர்பைல இங்கே தான் 1 கிலோமீட்டர் சம்திங் அப்துல் கலாம் நினைவு இடம் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. பார்க்கலாம், முடிஞ்சாங்க போகலாம். இதுதான் அப்துல் கலாம் மெமரபிள் பிளேஸ். நோ என்ட்ரியா? செமையா இருக்குல்ல? திஸ் இஸ் த பிளேஸ். அப்துல் கலாம் தேசிய நினைவகம். உள்ளாடி அலோவ் பண்ணல, வெளியே மட்டும்தான் ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணுறாங்க. பேக்கில் வந்து ராக்கெட் அந்த இது இருக்குது, ISRO. 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட், 15 கிலோமீட்டர்ஸ். இங்கேருந்து ஸ்ரீலங்கா மொத்தம் இந்த எண்டு 15 கிலோமீட்டர் தாண்டிட்டேன்னா ஸ்ரீலங்கா இங்கேருந்து 20 கிலோமீட்டர் ஒன்லி. தனுஷ்கோடி 12 கிலோமீட்டர். பொங்கலுக்கு போகிற வழி உள்ளாடி செம்மையாக இருக்குது பாருங்க வியூ. வியூ செம வியூ. வேணாம், செம்மையாக இருக்கு ஏரியா பாரு. வரும்போது ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படியே அங்கே போயிட்டு. செம ஏரியா சீரியஸா கைஸ். ஏதோ டெம்பிள் தான் இது, பட் ஆனால் செம்மையாக கட்டியிருக்காங்கப்பா. ஒரு சின்ன ஒரு ஐலாண்டில் ஒரு டெம்பிளை கட்டி அப்படியே ரோடு போட்டு விட்டாங்கயா. வேறு லெவல் இது. யூட்டர்ன் போடலாமா? யூட்டர்ன் போடலாம்டா, திருப்பி போகலாம். மோனிஷ் போகலாம். நான் டெம்பிள் சும்மா பார்க்க வந்தேன். ஏரியா எப்படி இருக்கு. இது கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ் முடிச்சுட்டு போகலான்னு ஒரு பிளான். ஓகே, பார்த்துடா. ஹெல்மெட் வேணாம், ஹெல்மெட் அங்கே வேணாம், கீழே போயிடும்டா. கண்டிப்பாக செம்மையாக இருக்குது. வெயில் மட்டும் இல்லாமல் தண்ணி நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இந்த டெம்பிள் சைட்லேருந்து கிளம்பியாச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். ஸோ இங்கே ட்ரோனெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே எந்த வீடியோவும் ட்ரோன் வச்செல்லாம் எடுக்கவில்லை. நீ லெஃப்ட் எடுத்தால் திரும்ப தனுஷ்கோடின்னு நினைக்கிறேன். அங்கே போகலாம். அதோட பார்த்துக்கோங்க, செம்மையாக இருக்குது வியூ. யாரும் மக்கள் அந்தளவுக்கு வசிக்க மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஃபிஷர்மேன்ஸ் எல்லாம் தங்குற இடம் நியர்பை பீச்லேயே தான் இருக்காங்க எல்லாருமே. பக்கத்துலேயே தான் ஃபுல் ஏரியா.
கரெக்டாக 5 கிலோமீட்டர் இருக்குது. இந்த சைடும் கடல், இந்த சைடும் கடல். இன்னும் தனுஷ்கோடிக்கு 4 கிலோமீட்டர். ரோடெல்லாம் இப்போ ரீசெண்டாக தான் போட்டிருக்காங்க. இந்தியாவோட டிப்பில் இருந்து பார்த்தா ஸ்ரீலங்கா 20 கிலோமீட்டர்ஸ் சொல்கிறாங்க. அந்த இடம் பக்கம் தான் போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு சர்ச் இருக்குது சின்னது, இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது ஃப்ரெண்டில். 2 சைடும் பீச்சு, நடுவில் போயிட்டுருக்கோம். Promise all these years we pack our things and disappear.